வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஊட்டி மஞ்சுக்கொம்பு பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. பார்ட் 2 வீடியோவில் நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் லைன் அப் பண்ணிருக்கோம். இந்த கோயில் நடத்துகிறவங்களும் வந்துட்டு அழகாக கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் ஒயிட் கலர் துண்டு வந்து கழுத்தில் போற்றி உட்காந்துருந்தாங்க. அதுவே பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அபிஷேகம் அலங்காரமெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வெளியே உட்காந்துட்ருக்கோம். சாமி அலங்காரம் பண்ணி எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். குட்டீஸுமே வந்து அங்கேயும் ஓடிட்டு இருந்தவங்களும் கீழெல்லாம் உட்காந்து அந்த பூஜை ஆகிறத பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்து வெளியே உட்காந்துட்டோம். இவங்க வந்து அவங்க ஊர் ஃபெசல் அப்படின்னு சொல்லிட்டு துப்பதிட்டு அப்படின்னு ஒரு ஸ்வீட் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொஞ்சம் மிச்சர், அதுக்கப்புறம் டீயும் வந்து கொடுத்தாங்க. நிஜமாலுமே அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்வீட் வந்து எப்படி பண்ணீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுருந்தாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை ஒரு பிளேட்டில் வாங்கி அப்படி வச்சுருக்காங்க. அந்த பிளேட் நிறைய இருக்கிறத அப்படியே நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ எங்கள் தமிழக்கா வந்து அதை எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த ஸ்வீட்டுன்னு சொல்லி பொறுத்து நிச்சயமாகவும் காமிக்கிறாங்க. இப்போ எங்கள் பாப்பா அந்த ஸ்வீட்டில் சாப்பிட்டு எங்கே இருக்கானே தெரில. எங்கள் பாப்பா எங்கள் கூட தான் இருந்தால் அப்படியே கூட்டத்தில் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கான். இப்போ நாங்கள் அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்க பாட்டு பாடுறதுக்கும் எதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது கரெக்டாக தெரில. பாட்டு பாடி டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்கள ஒரே டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து பேசாமல் சாமி கும்பிட்டு அப்படியே அழகாக அமைதியாக உட்காந்துக்கலாம் அந்த ஸ்வீட் சாப்பிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அந்த பாட்டு பாடி அந்த டான்ஸுக்கு முன்னாடி நம்ம மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாம். பிரியாணி, புளி சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு, தயிர் சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அழகாக பாட்டெல்லாம் பாடி மருகாசோட டான்ஸ் ஆடினாங்க. ஊட்டியோட ஸ்பெஷலே இந்த டான்ஸ் தான் அப்படின்னு. எங்களுக்கு வந்து எதுவுமே ஆட தெரில அப்படின்னாலும் அவங்க கூட சேர்ந்து அவங்கள பார்த்து தெரிஞ்சு ஓரளவுக்கு ஆடி என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப நல்லா ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டான்ஸ் தெரியுதோ இல்லையோ அந்த மாதிரி அழகாக டான்ஸ் ஆனோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆடினாங்க. அதுதான் சூப்பர். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. வெரி நைஸ், சூப்பர் டான்ஸு. டான்ஸ் ஆட வரவங்க வராதவங்க எல்லாருமே ரொம்ப ஆடணும். நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டு பூஜையில் வந்து ரொம்ப மனமுருகி சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டான்ஸ்லாம் போடுறது வந்து வாய்ப்பே இல்லை. நம்ம கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம்னா ரிட்டன் வந்தோமா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து பாட்டும் பாடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தாங்க. மறுபடியும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாருமே சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணலாம். இவங்களோட பாஷை புரியல, இந்த பாடுறது நமக்கு புரியலைனாலும் இந்த மியூசிக்கே இவங்க ஆடுற மாதிரி பார்த்து ஆடுறது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆட தெரியல, ஏதோ எங்களுக்கு வந்த மாதிரி ஆடிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் டெய்லியுமே ஆஃபீஸில் இவங்களை வந்து நல்லா ஃபோன்லேயே பார்த்து இவங்களாம் டான்ஸ் ஆடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் போட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் எங்கள் பாப்பா எங்கே இருக்கானே நாங்கள் பார்த்துட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நம்ம சொந்த ஊருக்கு போய் சாமி கும்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருமே நீங்கள் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மிங்கிளாகி டான்ஸு, பாட்டு, வீடியோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இவங்க கண்டிப்பாக மறுபடியும் நாங்கள் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு ஊட்டி வரைக்கும் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் காஃபி, காலையில் வந்து டீ கொடுத்தாங்க. டீயும் மிக்சரு அந்த ஸ்வீட் கொடுத்தாங்க. ஈவினிங் வந்து அதே மாதிரி பிஸ்கெட்டும் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். என்ஜாய் பண்ணி முடித்ததுக்கப்புறம்
நாங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காஃபியும் ஊட்டி வரைக்கும் பிஸ்கெட் தருவாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நடுவில் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ, அப்புறம் இதில் சின்ன ஆறு மாதிரி கொஞ்சம் ஜில்னஸாக தண்ணி போனது விளையாண்ட வீடியோலாம் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் பாய்.